அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா. தப்சீர் இப்னு கசீர். ஃபாத்திஹாவின் அறிமுகம். அல்-ஃபாத்திஹாவின் பொருளும் அதன் பல்வேறு பெயர்களும். இந்த அத்தியாயம் அல்-ஃபாத்திஹா என அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் வேதத்தின் திறப்பான் என்பதாகும். தொழுகைகள் இந்த அத்தியாயத்தை கொண்டே தொடங்குகின்றன. மேலும் பெரும்பாலான அறிஞர்களின் கருத்துப்படி இது உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்றும் அறியப்படுகிறது. திர்மிதி பதிவு செய்த ஒரு நம்பகமான ஹதீஸில் அவர் அதை சஹீஹ் என தரப்படுத்தினார். அபூ ஹுரைரா ரலி அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது குரானின் தாய், வேதத்தின் தாய் மற்றும் மகத்தான குரானின் 7 திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் ஆகும். இது அல்-ஹம்த் மற்றும் அஸ்-ஸலாஹ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களின் இறைவன் கூறினான், தொழுகையை அதாவது அல்-ஃபாத்திஹாவை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே 2 பாகங்களாக பிரித்துள்ளேன். அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறும்போது அல்லாஹ் கூறுகிறான், என் அடியான் என்னை புகழ்ந்துவிட்டான். அல்-ஃபாத்திஹா ஸலாஹ் என்று அழைக்கப்பட்டது ஏனெனில் அதை ஓதுவது தொழுகையின் சரியான நிலைக்கு ஒரு நிபந்தனையாகும். அல்-ஃபாத்திஹா ஷிஃபா, நிவாரணி என்றும் அழைக்கப்பட்டது. விஷமூட்டப்பட்ட குல தலைவருக்கு அல்-ஃபாத்திஹாவை மருந்தாக பயன்படுத்திய தோழரின் கதையை அபூ சயீத் கூறுவதால் இது இறைவசனம் அர்-ருக்யா, மருந்து என்றும் அழைக்கப்படுகிறது. பின்னர் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரிடம் கூறினார்கள், அது ஒரு ருக்யா என்பதை நீ எப்படி அறிந்தாய்? அல்-ஃபாத்திஹா மக்காவில் அருளப்பெற்றது என்று இப்னு அப்பாஸ், கதாதா மற்றும் அபுல் ஆலியா ஆகியோர் கூறினர். அல்லாஹ் கூறினான், மேலும் திட்டமாக நாம் உமக்கு 7 மசானியை 7 திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்களை, அதாவது சூரா அல்-ஃபாத்திஹாவை வழங்கியுள்ளோம். 15 முதல் 87. அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அல்-ஃபாத்திஹா எத்தனை வசனங்களை கொண்டுள்ளது? அல்-ஃபாத்திஹா 7 வசனங்களை கொண்டுள்ளது என்ற கருத்தில் கருத்து வேறுபாடு இல்லை. அல்-கூஃபாவின் பெரும்பாலான ஓதுபவர்கள், தோழர்களின் ஒரு குழு, தாபியீன்கள் மற்றும் அடுத்தடுத்த தலைமுறைகளின் பல அறிஞர்களின் கருத்துப்படி பிஸ்மில்லாஹ் அதன் தொடக்கத்தில் தனி வசனமாகும். அல்லாஹ் நாடினால் நாம் இந்த விஷயத்தை மீண்டும் விரைவில் குறிப்பிடுவோம், அவனையே நாம் நம்புகிறோம். அல்-ஃபாத்திஹாவில் உள்ள சொற்கள் மற்றும் எழுத்துக்களின் எண்ணிக்கை. அல்-ஃபாத்திஹா 25 சொற்களையும் 113 எழுத்துக்களையும் கொண்டுள்ளது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இது உம்முல் கிதாப் என அழைக்கப்படுவதற்கான காரணம். தஃப்சீர் நூலின் தொடக்கத்தில் தனது சஹீஹில் அல்-புகாரி கூறினார், இது உம்முல் கிதாப் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் குரான் இதனுடன் தொடங்குகிறது மற்றும் தொழுகை இதை ஓதுவதன் மூலம் தொடங்கப்படுகிறது. இது குரான் முழுவதின் பொருள்களையும் கொண்டுள்ளதால் உம்முல் கிதாப் என்று அழைக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டது. இப்னு ஜரீர் கூறினார், அரபுகள் பல குறிப்பிட்ட பகுதிகளை கொண்ட ஒவ்வொரு விரிவான விஷயத்தையும் என்று அழைக்கின்றனர். படையின் அணிகளை ஒன்று சேர்க்கும் கொடியையும் என்று அழைக்கின்றனர். மேலும் அவர் கூறினார், மக்கா உம்முல் குரா, கிராமங்களின் தாய் என்று அழைக்கப்பட்டது ஏனெனில் அது அனைத்து கிராமங்களிலும் மிக பெரியதும் தலைமையானதுமாகும். பூமி மக்காவிலிருந்து தொடங்கி உருவாக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இமாம் அஹ்மத் அவர்கள் அபூ ஹுரைரா ரலி அவர்கள் வாயிலாக உம்முல் குரான் பற்றி பதிவு செய்துள்ளார்கள். இது உம்முல் குரான், 7 திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் மற்றும் மகத்தான குரான் ஆகும். மேலும் அபூ ஜஃபர் முஹம்மத் பின் ஜரீர் அத்-தபரி அவர்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்-ஃபாத்திஹா பற்றி கூறியதாக அபூ ஹுரைரா ரலி அவர்கள் கூறியதை பதிவு செய்துள்ளார்கள். இது உம்முல் குரான், கிதாபின் ஆரம்பம், குரானின் துவக்கம் மற்றும் 7 திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் ஆகும்.